எல்லாருக்கும் கிடைக்காத எனக்கு ஒரு அதிகம் குழந்தைன்னு இருக்குல்ல. ஒரு அழகான காதலுக்கு நான் பிறந்தேன். நானும் வந்ததுல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி இருக்கே அவங்க குழந்தைய பத்தி கேட்கவே இல்லைன்னு. குழந்தை பிறக்கும் போதே செத்து போந்துச்சு. அந்த குழந்தைக்காச்சும் அவன் கான்டாக்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது அவனுக்கு எங்க குழந்தை உயிரோட இருக்கிறதே தெரியாதுன்னு. டெலிவரி போது ஒன்று மாதிரி ஒரு டாக்டர் நல்லா இருந்திருக்கோங்க. நம்ம காதல மறந்துடுறேன். நம்ம குழந்தை எப்ப யாரு விஜய் வரேன்னு சொல்லிட்டு அம்மாவே பார்க்க வரலனா அப்புறம் எப்படி என்ன பார்க்க வந்திருப்பாரு? ஒரு நிமிஷம் கூட அந்த குழந்தைய பத்தி நினைக்கலையா நீங்க? என் அம்மா விட்டு போனார்ல, அவரை மட்டும் ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணும்னு தோணுது. பல சமயத்துல அந்த குழந்தைக்கு குழந்தையா இருக்கும்போது என்ன ஹோம்லயே விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மாவும் வேணும், அப்பாவும் வேணும் டாக்டர். என் அப்பா யாரு என் அம்மா யாருன்னு நினைச்சு 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 கடைசியா எனக்கு கிடைச்ச பேரு தியாகராஜன். விஜய்க்கு ரீனாக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். உங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியாம இருக்கிறது நல்லதுதான். நம்ம குழந்தைக்கு இப்படி அனுப்போ. உங்க அப்பாக்கும் இப்படிதான் இருந்திருக்கும்ல. எனக்கு அவன் மேல இருந்த கோவமே அதுதான். நான் இங்க யாருன்னு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். யூனிவர்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கேன் எந்த தப்பும் பண்ணலான்னு. நீ வரும்போது நீ மட்டும் வரல, உன் கூட சேர்ந்து என் பாஸ்டும் வருது. போட்டோல பார்த்ததுதான் இப்ப வரைக்கும் என் லைஃப்ல ஹாப்பியஸ்ட் மொமெண்ட். அது தெரியற வரைக்கும் என் கதைக்கு க்ளோஸ்.